வங்காளதேசத்தில் இளைஞர்கள் தலைமையிலான தேசிய குடிமக்கள் கட்சி நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்ததில் குறைந்தது 4 உயிரிழந்துள்ளனர். மேலும் ஏராளமானோர் அதில் காயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஊரடங்கு விதிக்கப்பட்டது. அமைதியாக சென்ற பேரணியில் விஷமிகள் வேண்டுமென்றே குழப்பத்தை விளைவித்துள்ளதாக இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார். ஊர்வலத்தில் பங்கேற்ற இளைஞர்கள், காவலுக்கு இருந்த போலீசார், செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் ஆகியோர் தாக்கப்பட்டுள்ளனர். வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. இதற்கு பிரதமர் பதவியை துறந்து நாட்டை விட்டே ஓடிய ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினரே காரணம் என்றும் யூனுஸ் குற்றம் சாட்டினார். ஹசீனாவின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட தங்களின் புரட்சிகர இயக்கத்தின் ஓராண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக அந்த இளைஞர்கள் அந்த அமைதி பேரணியை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மாணவர் போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பியோடினார். மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.